வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டாருங்கிற ஒரு படம். படத்துடைய கதை என்ன? படத்துடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம். நிஜமாக வந்து அரக்கோணம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஒரு ஃப்ளேவர், ஹார்ட்டு எல்லாமே நல்லா தெரியுது. அந்த ஃபிலிம் டோனில் வந்து சூப்பராக தெரியுங்க. அந்த அரக்கோணம் ஏரியாவில் இருக்கிற 2 டீம், அந்த 2 டீமுக்கும் வந்து நடுவில் பிரச்சனையாகி வெட்டப்பட்டு ரத்த காயங்கள்லாம் ஏற்பட்டனால போலீஸ் ஸ்டேஷனை வச்சு 7 வருஷமாக வந்து அங்கே டீம் வந்து ஆடவே இல்லை. 2 கிரிக்கெட் டீமும் விளையாடாமல் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் ஊருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த 2 டீமும் சேர்ந்து எப்படி அந்த மற்ற டீமை ஓட விட்டாங்கன்றது தான் படத்தோட கதைங்க. இது வந்து சென்னை 28ஓட ஒரு தழுவல் மாதிரியே இருந்தாலும் பட் பேட்டர்ன் வந்து வேறு மாதிரிங்க. சென்னை 28 வந்து இப்போ ஒரே குடிகுமாரம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து வேறு ஒரு ஜானரில் போன ஒரு படம் தான். இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு அழகான காதல் இருக்குது, ஒரு தலை காதல் இருக்குது, 2 தலை காதல் இருக்குது, நல்ல ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸோடைய போகிற படம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் இயக்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் அசோக் செல்வன், அப்பா தலைவர் வந்து வேறு லெவலுங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து சபாநாயகன் ஒரு படம் பார்த்தேன், அதுலேயே வந்து அவ்வளோ நல்லா ஒரு நடிப்பு. அதுக்கப்புறம் இந்த படத்துலேயும் வந்து மனுஷன் வந்து பிச்சு உதறி இருக்கிறார் அப்படி. அசோக் செல்வன் ஹீரோ வந்து சூப்பராக பண்ணியிருப்பா அப்படி. அது வந்து இயற்கையாக வாழ்றதுங்கிறது வந்து அந்த லாங்குவேஜ், அரக்கோணம் சைட்லலாம் வந்து பேசுகிற அந்த லாங்குவேஜை வந்து பேசினதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஒரு விஷயமும் சரி. சாந்தனு பாக்யராஜ் பாவம் மனுஷனுக்கு வந்து ஒரு பிரேக் கூட கிடைக்கல. அவரும் வந்து என்னென்னோ பண்ணி ஏதாவது படம் பண்ணி வந்துடணும்னு பார்க்குறாரு. பட் எந்த படமுமே அவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு தண்டல்காரனாக, ஒரு தண்டல் கலெக்ட் பண்ணுறானோ, ஒரு கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒரு கேப்டனாக வந்து எப்படிலாம் இருக்கார். அதுக்கப்புறம் இவருடைய டீமும் நம்ம அசோக் செல்வன் டீமும் சேர்ந்து எப்படி வின் பண்ணாங்க. அது எதிரணியில் இருக்கிற ஒரு பாலிடிக்ஸ். லீக் மேட்சோ இல்லை இந்தியன் கிரிக்கெட் டீம் லெவல்லையும் போனீங்கன்னா கூட நிறைய பாலிடிக்ஸ் இருக்கிறது நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன மாதிரி பாலிடிக்ஸ் வருது, இதில் வந்து கொஞ்சம் ஜாதியை சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலும் பட் அது வந்து அவ்வளோ பெருசாக எடுப்படலை, அவ்வளோ பெருசாக காட்டலை. அதனால் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்ததும், அதுக்கப்புறமா சாந்தனுக்கும் அசோக் செல்வனுக்கும் இருக்கிற நட்பு, அந்த நட்பை வந்து எப்படி பில்டப் பண்ணி எப்படி கொண்டு வரதும் ரொம்ப நல்லா எடுத்துருப்பாங்க. அசோக் செல்வன் வந்து அந்த லவ் போர்ஷன், கீர்த்தி பாண்டியனுடைய இருக்க அந்த லவ் போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பொண்ணு வந்து பேசுகிறது பார்த்திங்கனாலே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து வித்தியாசமாக, என்ன அப்படி இருக்கிற நீ அந்த லெக்குவை உட்கார வைக்கல, அந்த ஸ்லிப்பில் நீ ஆளை வச்சாலே ஒரு மாதிரி ஆயிடுற அப்படின்னு அந்த ஸ்லாங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொன்னது. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி பொய்டிக்கான ஒரு சில விஷயங்கள். அந்த பொண்ணு வந்து ஏதோ பக்கத்து விட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக அதை போர்ட்ரேட் பண்ணியிருக்க விஷயம் ஜெயக்குமார் டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தயாரி பார்த்திங்கன்னா ரஞ்சித்தே, அதில் வந்து ஹீரோட பேரும் ரஞ்சித் தான். அவ்வளோ நல்லா கொண்டு போய்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து கீர்த்தி பண்ண ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கத்து விட்டு பொண்ணு எப்படிமோ அவ்வளோ அழகு. அப்படி ஒரு இதை கொண்டு வந்துடுறாங்க. நமக்கும் வந்து இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமாக தான் வருது. அந்த கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அசோக் செல்வனுடைய தம்பியாக வர பிருத்திவிராஜன். பிருத்திவிராஜன் பாண்டியராஜனோட பையன். பாவம் அவரும் நிறைய பிரேக் இல்லாமல் இருந்த ஒரு பையனுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, அவர் தான் காமெடி இல்லாத குறையை வந்து தீர்த்து வச்சவர் வந்து நம்ம பிருத்திவிராஜன் சொல்லலாம். அப்படி ஒரு செம ஜாலியான ஒரு கேரக்டருங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படி. ஒரு டைமில் வந்து நம்ம பார்க்குற பொண்ணு அண்ணன் கரெக்ட் பண்ணிட்டானோங்கிற ஒரு டவுட் வரும்போது அந்த அவருக்கு இருக்கிற அந்த பதட்டமும் டென்ஷனும், நோட்டை போய் கொளுத்துறது, வீட்டில் நடந்தது எல்லாமே சூப்பராக. அந்த ஒரு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிருத்திவி வந்து ஹார்ட்ஸ் ஆஃப். கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு படம் வந்து பெரிய பிரேக் தான் அவருக்கு. ஏன்னா இது மாதிரி நிறைய அந்த கேரக்டர்ஸ் வந்து அவர் கண்டிப்பாக வரும். ஏன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வலிஞ்சு பேசுகிற இடம், போட்டிகளில் நிற்கிற இடம், அந்த 20 ரூபா மேட்ரு, இது எல்லாமே ஹைலைட்டான ஒரு விஷயம். பிருத்திவி வந்து அங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போகிறாரு. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நவம்பரில் பூத்த டிசம்பர் பூனின்னு ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. எப்பா தியேட்டரே அதிருது. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாந்தனு பாக்யராஜ் வந்து ஒரு நல்ல கேரக்டரைசேஷன். கொஞ்சம் பணக்கார போயிட்டு பையன், கொஞ்சம் அந்த வட்டி கூட்டுற தொழிலாம் பண்ணுறாங்க எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வந்து போகிற பையன். அதுக்கப்புறம் வந்து அவர் ரிட்டர்ன் பேக் ஆகி தான் சொந்தக்கார மாமாவே வந்து எதிர்த்து அப்புறம் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக கொண்டு போவாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம், அந்த அரக்கோணத்தோட வெயிலில் நீங்கள் போயிட்டு சும்மா ஒரு மாதம் இருந்தீங்கனாலே அந்த ஸ்கின் டோன்லாம் போயிடும். அந்த ஸ்கின் டோனை வந்து கொண்டு வந்தது வந்து டைரக்டருடைய சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அது யதார்த்தமாக அந்த ஃபிலிம்லேயே வந்து அந்த ஸ்கின் டோனை வந்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப யாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது. ஏதோ வெயிலில் சுற்றினா அது பசங்கள்லாம் கிரிக்கெட்டில் ஆடி வேர்த்து விறுவிறுத்து வருவாங்களா, அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு இது சூப்பராக கொண்டு வந்திருப்பாங்க. இதுவும் ரொம்ப நல்ல இதுதான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது பக்ஸு வந்து இந்த படத்துடைய மெயினான ஒரு கேரக்டர். ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் தான் வந்து கிரிக்கெட்டில் வெயிட்டான ஒரு ஆள் அந்த டீமில் அரக்கோணத்தில் இருக்கும்போது அந்த ப்ளூ ஸ்டார் டீமில் வந்து அவர் தான் கிங்குன்று இருக்கிறவரை
அந்த டீமில் வந்து நடந்த ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு காலை வெட்டிடுவாங்க. காலை வெட்டினதுக்கப்புறமும் இந்த டீமை வந்து நான் எப்படியும் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸ் எடுக்கிற அந்த முயற்சிகள் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரியலி வந்து பக்ஸுக்கு வந்து இதுவும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். படம் வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் சென்னை 28 மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான படம், முழுக்க கிரிக்கெட் சம்மந்தமான படம். பார்க்கும்போதே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிரிக்கெட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ ஸோ அவங்களுக்குலாம் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடா பிளேயர் மாதிரி ஒருத்தர் வருவார், செமையாக பண்ணியிருக்காருங்க. அவர் சொல்லுவார், நான் இந்தியன் டீமுக்குலாம் ஆட மாட்டேன், நான் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு தான் ஆடுவேன்னு சொல்கிற ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து வேறு ரகம். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக கொண்டு போய் லாஸ்ட்டில் எண்டிங் நமக்கு தான் தெரியுமே, எண்டிங் எப்படி தான் நமக்கு சாதகமாக இருந்தாலும் பட் அந்த கொண்டு போன விதம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கிளைமேக்ஸை நோக்கி போகும்போது வருகின்ற பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கே வந்து என்னடா அது சொதப்பிடுவாங்களோன்ற மாதிரியான ஒரு சந்தேகம் ஏற்பட்டு கடைசியில் வந்து வின்னிங் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ படம் வந்து அற்புதமான படம். நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் ஓடிடிலையும் வரும். ஸோ அதுலேயும் பார்க்கலான்றது தான் உண்மையான விஷயம். சூப்பரான படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படங்கள், அதுவும் வந்து அசோக் செல்வனுக்கு வந்து சபாநாயகனுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப சூப்பரான படம். எல்லோருமே தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.